நாவிதர் ஒருவர் இருந்தார். அவருக்கு கிறிஸ்துவின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் அவருக்கு, நான் ஏன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடைக்கு முதலில் வரக்கூடிய மனிதருக்கு நற்செய்தி அறிவிக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. இது பற்றி அவர் ஆழமாக சிந்தித்து பார்த்தபோது சரி என தோன்றியது. மறுநாள் அவர் தன்னுடைய கடையை திறந்து வைத்திருந்த போது ஒருவர் முடிவெட்டுவதற்காக அவருடைய கடைக்கு வந்தார். அவரை பார்த்து உவகை அடைந்த நாவிதர் இயேசுவின் திருவுருவ படம் வைக்கப்பட்டிருந்த திசை பார்த்து, இயேசுவே, இதோ இந்த மனிதருக்கு உம்மை பற்றி அறிவிக்கப் போகிறேன். நீரே இவருக்கு நான் எதை அறிவிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் என்று வேண்டிக் கொண்டார். பின்னர் அவர் ஒரு கையில் கத்திரிக்கோலையும் இன்னொரு கையில் திருவிவிலியத்தையும் எடுத்துக்கொண்டு முடிவெட்ட வந்திருந்த மனிதரிடம், ஐயா வணக்கம், உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றார். வந்திருந்த மனிதர் கேளுங்கள் என்றதும் அவர், கிறிஸ்துவுக்காக நீங்கள் இறக்க தயாரா என்றார். வந்தவர் சற்று யோசித்துவிட்டு ஆமாம் என்றதும் அவருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க தொடங்கினார். நாவிதர் இப்படியே அவர் ஒவ்வொரு நாளும் செய்து பலரையும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்தார். ஆம், இந்த நிகழ்வில் வரும் நாவிதர் தான் அறிந்து அனுபவித்த கிறிஸ்துவை தன்னுடைய கடைக்கு வந்தவரிடம் அறிவித்து அவருக்கு சான்று பகர்ந்தார். இன்றைய இறைவார்த்தை இயேசுவின் சீடர்கள் அவரை பற்றி சான்று பகர்வதை குறித்து எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் சீடர்கள் அவரை பற்றி சான்று பகர வேண்டும். அது அவர்களின் தலையான பணி. இங்கே சான்று பகர்தல் என்று சொல்வதில் அனுபவம் பெறுதல், நம்பிக்கை கொள்தல், அறிவித்தல், வாழ்ந்து காட்டுதல் என 4 நிலைகள் உள்ளன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்ட அவரது பெண் சீடர்கள் அவரை பற்றி திருத்தூதர்களிடம் எடுத்துரைக்கின்றார்கள் அல்லது அவரை பற்றி சான்று பகர்கின்றார்கள். முதல் வாசகத்தில் பேதுரு உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை பற்றி மக்களுக்கு சான்று பகர்கின்றார். இதே பேதுரு தான் இயேசுவை மும்முறை மறுதலித்தவர். அவர் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவம் பெறுகின்றார். அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார். அவரை பற்றி வார்த்தையால் அறிவிப்பது மட்டுமல்லாமல் வாழ்வாலும் அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். தலைமை குருக்கள் இயேசுவின் சீடர்கள் அவரது உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்று பொய்யான செய்தியை பரப்பிய போது இயேசு உண்மையாகவே உயிர்த்து விட்டார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று இயேசுவின் சீடர்கள் அறிவிக்கின்றார்கள். இயேசுவின் உயிர்ப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் சான்று பகர வேண்டும். சிந்தனைக்கு, பொய் நீண்ட நாள்கள் நீடிக்காது, உண்மையே வெல்லும். தன்னுடைய உயிர்ப்பின் மூலம் சாவை வெற்றி கொண்டார் இயேசு. எனவே நாம் பாவத்திற்கு அடிமையாய் இராமல் புதிய வாழ்க்கை வாழ்வோம். வாழ்வே சிறந்த நற்செய்தி பணி. திருப்பாடல் 16:10. உம் அன்பனை படு